ரமலான் மாசம் வேற வருது. பசங்களை வச்சாது இந்த பள்ளியை கிளீன் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். என்ன பேக் கேட்ச் பிடிச்சிட்டாரு, அவர் ஆட்டத்திலே இல்லையே. பசங்களா விளாண்டதுதான் போதும், வாங்க பள்ளியை கிளீன் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். பள்ளியை சுத்தம் பண்ணுவோம். ராசிதே அந்த கட்டு கம்பியங்க. உடம்பெல்லாம் வடிக்கிற வாடா போய் விளையாடணும். கூப்பிட்டுருந்தீங்க. ரமலான் மாசம் வருது, பள்ளிவாசல்லாம் சுத்தம் பண்ற ஐடியா எப்படி? இன்ஷா அல்லாஹ் நான் பண்ணிடுவேண்ணே. இன்ஷா அல்லாஹ். ஒழுங்கா பால் போடுறா. என்ன விளாண்டுட்டு இருக்கானோ? ஆமா. ஏய் தம்பிகளா வாங்கடா. என்னடா தம்பிகளா விளையாண்டு இருக்கீங்க, பள்ளிவாசல்லாம் எப்ப சுத்தம் பண்றது? பண்ணு இதை பண்ணுங்கிறாங்க, அதை எடு இதை எடுங்கிறாங்க, அணுங்கிறாங்க அப்புங்கிறாங்க. மொத்தத்துல எதுனா வேணான்னு வந்தாச்சுங்க. தம்பிகளா அபிலாசம் சொல்றாங்க, பள்ளிவாசல் அல்லாவுக்கு மிகவும் பிடித்த இடம் ஊர்லயே. அப்படிப்பட்ட இடத்துல நம்ம வந்து சலிச்சிக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம நன்மையை செய்ய வந்திருக்கோம். நாம சுத்தம் பண்ணுவோம், நமக்கான கூலி அல்ல நம்ம கொடுப்பான். அதே போல காபத்துல்லாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் ஒன்று கூட இடமா வச்சிருக்கானா, அதே போல மக்களே பாதுகாப்பான ஒரு இடமா அதை வச்சிருக்கான். மக்கள் தொழுங்க அப்படின்னு சொல்றான். தவாப் செய்ய வருவாங்க. அதே போல ருக்கு செய்யறதுக்கு சஜிதா செய்யறதுக்கு அந்த பள்ளிவாசல் தூய்மை பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்ராஹிம் இஸ்மாயில் சொல்லிட்டு அல்லா வாங்கின ஒரு வாக்குறுதி. நாம அந்த வேலையை செய்ய போறோம். முழு மனசோட உள்ள தூய்மையோட பள்ளிவாசல் வேலை செய்வோம். நிச்சயமாக அல்லா நாளைக்கு மறுமையில வெற்றியை கொடுக்கும். அது மட்டும் இல்ல பசங்களா, நம்ம எடுத்து விட்டோம்னா இது மாதிரி மெஹராஜ் இரவுல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து போயிருந்தப்ப இந்த நன்மையான காரியங்களை வந்து பள்ளியை சுத்தம் செய்யக்கூடிய நன்மையான காரியத்தை வந்து மறுமையில ரசூலுல்லாஹ்க்கு எடுத்து காட்டப்பட்டுதான். அப்படின்னா நம்ம இந்த வந்து எந்த அளவுக்கு பொறுப்பா எடுத்து பண்ணனே. அதாவது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலேயே அவங்க பள்ளிவாசல்ல ஒருத்தவங்க சளி யாரோ துப்பி இருந்தப்ப ரசூலுல்லாஹ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, யாரையும் வந்து பார்க்கல, எதிர்பார்க்கல அதை கிளீன் பண்ணன அப்படின்னு. அவங்களே என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து சுத்தம் படுத்தினாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பள்ளிவாசலுக்காண்டி நம்ம இன்ஷால்லா வந்து என்ன பண்ணுவோம், சுத்தம் பண்ணுவோம். அல்ல அதுக்குள்ள நன்மையை நம்மளுக்கு கொடுப்போம். இன்ஷால்லா வாங்க பண்ணிக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய இல்லத்தை, அல்லாஹ்வுடைய தூதர் தொழக்கூடிய அந்த பள்ளிவாசலை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி மரணித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மரணத்திற்கு பிறகு வருகிறார்கள். நபித்தோழர்களை பார்த்து கேட்டார்கள், அந்த பெண்மணி எங்கே என்று. நபித்தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய இல்லத்தை சுத்தப்படுத்தி அந்த பெண்மணி மரணித்து விட்டார்கள், அவர்களை அடக்கம் செய்து விட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், எனக்கு தகவல் கூறி இருக்க கூடாதா, எங்கே இருக்கிறது அந்த மன்னரை என்று கூறி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு சென்று அவர்களுக்காக துஆ செய்தார்கள். ஏன்? அவர்கள் செய்த பணி அல்லாஹ்விடத்திலே மேலான பணி. அல்லாஹ்வுடைய இல்லங்களை சுத்தப்படுத்தக்கூடிய பணியை அல்லாஹ் நேசிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்மணிக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அவர்கள் மரணித்ததற்கு பிறகு